சோ மக்களே நீங்க கேட்ட மாதிரி வந்து செயின் ஸ்மோக்கர் கேட்டோட 2வது எபிசோட் தான் பார்க்க போறோம். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி வீடியோ டீம் பிளஸா இருக்க போகுது. ஏன்டா அப்படின்னு கேட்டா, ஏன்னா இந்த கண்டென்ட்டே அப்படிதான், லைக் இந்த வீடியோவே லைக் அந்த அனிமேவே அப்படிதான் இருக்கு. அந்த அனிமேவே அப்படி இருக்கிறதுனால ஸோ நானும் அப்படிதான் பேசி ஆகணும் போல. ஸோ அப்படிதான் இருக்கு. ஸோ எனிவே வந்து ஹெட்ஃபோன் போடுக்கோங்க, இல்லை வால்யூம் கொஞ்சம் கம்மியா பண்ணி வச்சுக்கோங்கடா, ஓகேவா? ஸோ அந்த சேம் டைம் நிறைய பேர் கேட்டு வச்சிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் கேட்டு வச்சதுனால நான் போடுறேன். மேபி இந்த வீடியோ 2K மேல போச்சு அப்படின்னு பார்த்தா கன்ஃபார்ம் 3rd எபிசோட நான் போடுறேன். ஸோ தண்டர் தீயோட எபிசோட் 2 மாதிரி இந்த வீடியோ ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா நான் அப்படியே கை கழிட்டு போயிடுவேன், ஓகேவா? ஸோ எனிவே மக்களே சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே கமெண்ட் தந்தீங்க அப்படின்னா ஹைட் பண்றவங்க அதை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க, ஓகேவா? சோ எனிவே சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் ஓடுங்க வீடியோக்கு போலாமா? சோ ஃபர்ஸ்ட்லயே வந்து பசில அன்கான்ஷியஸ் போய் இந்த சிக்கன் மட்டன் எல்லாம் பிரம்மல வந்து பாத்துக்கிறேன். ஆனா சிகரெட்ல அன்கான்ஷியஸ் போய் சிகரெட்டியே வந்து கொக்குக் பண்ண கேரக்டர் ஆகுது இந்த கேரக்டர். வாயாலேயே அடி வாங்கணும் அந்த சிகரெட் கமெண்ட்ரி கொடுக்குது. இது மாதிரி எல்லாம் நீ பண்ண கூடாது, நீ வந்து உடம்ப பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு பாடுதுடா. அந்த பாட்டு வந்து முதல்ல கேட்கும் போது இது நல்லா இருக்கா, அதுக்கப்புறம் சிகரெட்டு சிம்ரன் மாதிரி யாரு இருக்கும் அந்த கருமத்தை பார்த்தா சோ இப்படி எல்லாம் சொல்ல அந்த சிகரெட் சொன்ன தத்துவன்றது நம்மளுக்கு புரியலன்றது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா அது ஃபுல்லா ஜாப்பனீஸ். ஆனா ஜப்பான்காரிக்கே ஜாப்பனீஸ் தெரியாம அகைன் தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. சோ இது கொக்கு பண்ணும்போது வந்து கீழே ஹவுஸ் ஓனர் தெரியுமா, ஹவுஸ் ஓனர் உள்ளது பாத்துடுவாரு. மேபி அவரு பார்க்கும்போது கொக்கு தான் பாப்பாரு அப்படி நம்ம என்னத்துல இருப்போம். ஆனா அதெல்லாம் வந்து ஃபுல்லா பிரம்மணம் போட்டு முடிச்சிருப்பானுங்க. ஆனா தலைவர் வந்து அடுத்த எபிசோட ஒண்ணு பண்ணுவாரா, அதெல்லாம் பார்த்தா நீங்க சித்திருவீங்கடா. மேபி இந்த எபிசோட் நல்லா போய் அடுத்த எபிசோட் வந்து பேசுறேன். சரி ஓகே அடுத்து பேசுவோம். சோ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தா சரி ஓகே நம்ம கேட் வகையிலே வந்து இவதான் வந்து வினோதமான ஒரு கேட்டு போல. ஆமாங்க ஐயா, இவதான் சிகரெட் பிடிச்சிட்டு ஊர் மாதிரி சுத்தினுங்கிறா அப்படின்னு பார்த்தா இவன் வீடு பக்கத்து வீட்டுக்காரி உடனே பூனைக்குது. இவன் சிகரெட் வச்சுருந்தா பக்கத்து வீட்டு பூனை வந்து கஞ்சா அடிக்குது. என்னடா சொல்லணும் அகைன் வந்து இந்த எபிசோட்லயே வந்து அங்க கட் பண்ணி போடுறானுங்க. அவனுக்கு எது கட் பண்ணி போடுறானுங்க அப்படின்னா அவனோட பேர் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அவனோட பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெடு நாள் போயிட்டு இருக்கு அப்படி மாதிரி கட் பண்ணி போடுறானுங்க. கொஞ்சம் காண்டதான் ஆகுது. ஆனா அப்படி பண்றதுனால எபிசோட் கொஞ்சம் வேகமா போதுன்னு வச்சுப்போமே. சோ இப்படி இதுங்க நான் பண்ணா ஒரு பொண்ணு வந்து சிகரெட் வச்சுட்டு இருக்க, இன்னொரு பொண்ணு பொண்ணா பையனா கூட தெரிய மாட்டுது. மூஞ்சா பார்த்தா பொண்ணு மாதிரி தான் ஆகுது. ஆனா பண்ற வேலையெல்லாம் பார்க்க பையன் மாதிரி இருக்குது. பட் ஜஸ்ட் பாய் நாட் எ மென், ஓகேவா? சோ நானுமே வந்து நம்ம ஹீரோயின் காரியா பார்த்து என் மனசையும் வந்து அப்படியே கடினா படுத்திட்டு சரி ஓகே அப்படின்னு போன லவ் பண்ணலாம்னு நான் போறேன். உண்மையாவே அவன் லூசு புண்டதான் போல. ஆனா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலுமே வந்து அந்த பொண்ணு மேல அட்ராக்ட் ஆக மாட்டுது, லவ்வே வர மாட்டுது. ஆமாங்க ஐயா. ஆனா ஒரு எபிசோட பார்த்த இந்த பொண்ணு மேல லவ் வரலாலும் இன்னொரு பொண்ணு ஒருத்த வரா. அந்த பொண்ணை பார்த்த ஒரே நிமிஷத்துலயே வாழ்ந்தா இவ கூட தான் வாழணும். சோ அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோயின் காரிய வந்து வேலைக்கு போகாததுக்கு வெட்டி கதையா வந்து சொல்றது. ஒரு விஷயத்த பண்ண மாட்டோம், அந்த பண்ணாத விஷயத்துக்கு ஒரு முட்டு கொடுப்போம்ல. லைக் வந்து இப்ப நான் உங்ககிட்ட வந்து ஏன்பா சாப்பிடல அப்படின்னு கேட்டா நீ ஒரே வார்த்தை இல்ல ப்ரோ பசிக்கல ப்ரோ சொல்லிட்டு முடிச்சுட்டு போலாம். அதை விட்டு போட்டு இல்ல ப்ரோ வீட்டுல சாப்பாடே செய்யல ப்ரோ, இப்பதான் ப்ரோ மாவு பாக்கெட் வாங்கி வச்சிருக்காங்க, இப்பதான் ப்ரோ சட்னி அரைக்கிறாங்க, நான் பொறுமையா தான் ப்ரோ சாப்பிடுவேன், வயிறு காலியா இருக்கு ப்ரோ அப்பனே மாதிரி அப்பன மாதிரி வந்து அதுக்கு நியாயப்படுத்துறீங்க தெரியுமா? அது மாதிரி வந்து இந்த திங் நம்ம ஃப்ரெண்டு காரி வந்து ஜஸ்ட் எதுக்கு வேலைக்கு போலாம் தானே கேட்டிருப்பான். உடனே சிக்கமோ டெலகெல்லாம் வந்து நம்ம மாதிரி வானத்துல மேக மாதிரி பறக்க விரும்புறேன். என் வயிற்றுக்காக வந்து என் வாழ்க்கையை வந்து சுதந்திரத்துல பறிக்க விடும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவ பண்றதே ஒரு கேவலமான விஷயம். அந்த கேவலமான விஷயத்தையே நான் பத்துறாடா. அப்புறம் நான் பாக்குறேன் நம்ம தான் இழுச்சவாய் உண்டா. ஸோ அதெல்லாம் உட்காந்து அடுத்த எபிசோட பார்த்துன்னு இருந்தேன். அடுத்த எபிசோடு இல்ல அடுத்த நிமிஷத்துக்கு பார்த்துன்னு இருந்தேன். அப்ப கரெக்டா வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு காரி இருக்கா தெரியுமா, ஃப்ரெண்டு காரி வந்து ஓவர் கிசால வந்து நம்மளோட ஹீரோயின் காரியை வந்து பொடிச்சு ஆட்டுவா. அப்படி ஆட்டும் போது வந்து ட்ரெஸ் கிழிஞ்சு போயிடும். அப்படியே கீழே போய் நம்மளும் சைட்ல தான் காட்டுவானுங்க. சி இருடா ஒரு நிமிஷம் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஸோ நானுமே வந்து இது காட்டுற போடுங்க அப்படி சொல்லிட்டு ஓட்டலாம் தான் சொல்லிட்டு பிளான்ல இருந்தேன். ஆனா ஓட்டத்துக்குள்ளேயே வந்து நடுவில் வந்து ஒரு பேனரை போட்டானுங்க. ஏன்டா பேனரை போட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து வயிறு எரிஞ்சாலுமே வந்து அதுதான் வந்து நல்ல ஒரு விஷயம். அடப்பாடா அப்படியும் பேச முடியல இப்படியும் பேச முடியல வெறுப்பாகுதுடா. வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே சொல்ல வரல. இந்த அனிமையே நல்லா இல்ல, இந்த அனிமையோட சீனும் நல்லா இல்ல, எதுவுமே நல்லா இல்ல. சரி இருக்க 2 பேரே பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு கேரக்டருக்கு அமைச்சிருப்பானுங்க. ஸோ ஆகி நம்ம கேரக்டர் பார்த்தாலுமே வாழ்ந்தா இவ கூட தான் வாழணும். அது என்ன தெரியல, பாக்குற எல்லா கேட்டு மேலயும் சரி, பாக்குற எல்லா பொண்ணுக்கும் வித்து அனிமேல வர பொண்ணு மேலயுமே சரி, மன ரீதியா ஆத்ம ரீதியா வந்து ஒரு காதல் உண்டாக்குது. ஆனா நம்ம ஹீரோனை பார்த்தா மட்டும் காதலே உண்டாக மாட்டுது. ஏன்னா வந்து அவன் பாக்குறது ஒரு நல்லா இருந்தாலுமே அவன் பண்ற விஷயம் ரொம்ப கேவலமா இருக்குது. ஏன்னா ஒரு அனிமேல ஒரு ஹீரோயின் அட்லீஸ்ட் வந்து கால் வரையும் காட்டலாம், இல்ல வந்து தலை அது சம்டைம்ஸ் வந்து சம் பார்ட்ஸ் வந்து காட்டலாம்னு வச்சுக்கோங்களா. ஏன்னா ஒரு ஹீரோயின் கேரி பாத்ரூம் போதுனா காமிச்சுனா எப்படா அவளை வந்து ஹீரோன்னு சொல்லிட்டு அவன் மனசுல ஏத்துக்கிறதுன்னு தெரிய
மாட்டுதுடா. அதே மாதிரி வந்து ஃபேன்ஸே வந்து அனிமே பி மேல எடுத்து வச்சிருக்கீங்கடா அப்படின்ற சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா டேரக்டரே தம்பி இது அனிமே பி படமா அப்படின்னு சொல்றத ஒருத்தர் இந்த அனிமேல தான் கேள்விப்படுறேன். பாட்டு போட சொன்னா உங்க இஷ்டத்துக்கு பேண்ட் வைக்கிற சார். என்ன சார் வார்த்தை பேசுறீங்க? அந்த மனுஷனே நாங்க புள்ளிங்கோட நாங்க எவ்வளவு புள்ளிங்க வத்தீங்க நாங்க எப்பாற்பட்ட புள்ளிங்க நிரூபிக்கணும் அப்படி சொல்லிட்டு அனிமே எடுத்து வச்சிருக்கானுங்க. அதே மாதிரி வந்து இதுல ஒரு சீன் இருக்குது, ஒண்ணு இருக்குது. கன்ஃபார்ம் வந்து இதுல அப்படியே வாயில சொல்றதுனே தெரியல, என்ன சொல்றதே கூச்சமா இருக்குதுடா. இதெல்லாம் வந்து சொல்ல முடியல அப்படின்னா மட்டும் தான் செகண்ட் சான்ஸ்லயே வந்து ஆக்டிவ் ஆகாம அப்படியே ஆஃப்லைன்ல போட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு பீடியா ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஒரு பீடியா 2 பீடியா மட்டும் இல்லாம 3ஆவது ஒரு பீடியா வருது. அந்த பீடியா வச்சா வந்து உருப்படியா இருக்கும், அந்த பீடியா வச்சு நல்ல பொண்ணா இருக்கும் பார்த்தா அந்த பீடியா படுக்க போட்டு கண்ட இடத்துல அழுத்தி கண்ட வெளில எடுத்துன்னு வரானுங்கடா. இதுல வேற அந்த நேரம் பார்த்தா ஈரன் காரி வந்து ஒரு வார்த்தை வேற பேசிருப்பா. நாஸ்தி பண்ணாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஏண்டி அதான் தெரிச்சுட்டாங்களே, தெரிச்சுட்டா போற நாஸ்தி ஆனா என்ன நாஸ்தி ஆகலாம் என்ன. சோ இது மாதிரி வந்து ரொம்ப பயங்கரமா பண்றாங்கடா, பயங்கரமா பண்றாங்கடா, கேவலமா பண்றாங்கடா. ரொம்ப கொடுமை இல்ல ரொம்ப கேவலமா இருக்குது. பார்க்கவே வந்து கண்ணு கூசுது. அப்படியே வந்து டாய் அளவுக்கு போகுது ஆனா டாய் கிடையாது. அப்படி நல்ல அனிமேவுக்கு போகுது ஆனா நல்ல அனிமேவும் கிடையாது. அப்படியும் கிடையாது இப்படியும் கிடையாது. சோ அப்படிதான் பண்றாங்க. அண்ட் சேம் டைம்ல இதே எபிசோட்லயே வந்து மனுஷங்களும் பூனையும் ஒரே மாதிரி இருக்கிறத காமிச்சானுங்கடா. சோ லைக் இந்த எபிசோட் முழுக்க எப்படி இருந்திருக்கும் பார்த்தா 3 கேட்டோட ஒருங்கிணைப்போம். அதுல வந்து வந்து பர்பிள் கலர் முடி வச்சிருக்கா தெரியுமா, அந்த கேட்டோட மறுபெயர் மாத்துது அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. அதெல்லாம் தேவை கிடையாது. சோ நம்ம யூரன் காரி கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2 ஃப்ரெண்ட்ஸும் புல்லிங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்போ இந்த அனிமேல ஒரு பீடா இருந்தாலே பத்தாது, இப்போ 3 பீடிகளும் ஒண்ணா சேர்ந்து 3 பீடிகளும் ஒண்ணா சேர்ந்து இப்போ அடுத்த எபிசோட் நம்ம பார்க்க போறோம்ன்றது உண்மை. சோ எனவே அந்த எபிசோட் எப்படி இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? சோ மேபி உங்களுக்கு சொல்லுங்க தேர்ட் எபிசோட் போடலாமா நீ சொன்னீங்கன்னா நானும் போடுவேன்டா. இல்ல மகனே நீ போட வேணாம் மகனே அப்படி சொல்றேன்னா சொல்லுங்க, நான் அப்படியே போடாம கொஞ்சம் அப்படியே கடந்து போறேன். ஏன்னா வந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வர இருக்குது, எவ்வளோ வீடியோ வேற போட வேண்டியது இருக்குது. நடுவில் ரீல்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ எங்க போச்சுன்னு தெரியல, வாட் இஃப் வீடியோ எங்க போச்சுன்னு தெரியல, டாப் 10 சொல்லிட்டு ஒரு வீடியோ போடும் அது எங்க போச்சுன்னு தெரியல, இந்த வாரம் அனிமே அப்டேட்ஸ் எங்க போச்சுன்னு தெரியல, எங்க போச்சுன்னே தெரியல. வீடியோ என்ன வீடியோ போறோம் எனக்கே தெரிய மாட்டேது. எல்லாரும் வீடியோ போட்டுக்கிறேன். இவ்வளவு வீடியோ நடுவில் எதுக்கு இந்த வீடியோ அனிமே எடுத்துட்டு வந்து இது வேற ஏன் பத்தி பேசி ரோஸ் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. சோ இப்படிதான் இது இந்த எபிசோட் ஃபுல்லா வந்து ஏழாகுடமா இருந்துச்சு. சோ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா வீடியோல வந்து 18+ இருக்கா கேட்டா இருக்கு. ஏன் அடுத்த எபிசோட்ல வந்து ஒரு சீன் இருக்கு, அந்த சீனுக்காக தான் செகண்ட் எபிசோடே போடுறேன். அப்பதான் தேர்ட் எபிசோட் போட முடியும் அப்படின்னு கன்ஃபார்மா தமிழ்ல 18+ முத்திர குத்திரவா இல்ல நீங்க வந்து என்ன குத்திருவீங்க நல்லாவே தெரியும். சோ அதனால வந்து வீடியோ 18+ தான் இருக்கும். ஓகேவா? சோ வந்து 18+ன்றது போடக்கூடாது பிளான்ல இருக்கேன். பட் மேபி 18+ போடனா கன்ஃபார்ம் வந்து தமிழ்ல 18+ குத்துருவேன். சோ அதனால வந்து இனிமே வந்து எல்லா வீடியோலுமே பேட் வேர்ட்ஸா சுத்தமா வராது. ஆனா இது மாதிரி வந்து லாஜிக் லைக் வந்து இந்த பீடியா இது மாதிரி வாடெல்லாம் வரும். அதுவே வரக்கூடாது தான். ஆனா அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும்டா வீடியோ. ஓகேவா? சோ நீங்க நிறைய பேர் சொன்னீங்க ப்ரோ பேட் வேர்ட்ஸ் குறைச்சிக்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ நானுமே வந்து அதை நோக்கி தான் பயணத்துல போயிட்டு இருக்கேன். ஆனா அப்படி போகும்போது இது மாதிரி வந்து கடன் வந்து நம்மளோட கண்டென்ட்டையே சொதப்பியது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து வர வீடியோயும் சொதப்பிடுது. சோ அதனால இனிமே 18+ வீடியோ வர மாதிரி இருந்துச்சுன்னா தமிழ்ல 18+ இருக்க மாதிரி இருக்கும்டா. ஓகேவா? அதான் இப்படிதான் சொல்லுவேன். அடுத்த வீடியோல தசியா பேசி வைப்பேன். அட போறாடே. சோ இனிமே மக்கள் இந்த எபிசோட பாருங்க. இந்த எபிசோட பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சோ அப்படியே மறக்காம வந்து தமிழ் டப் ரிவ்யூக்கோ அப்படியே வீடியோக்கோ சப்போர்ட் பண்ணணும். பண்றது மட்டும் இல்லாம இது மாதிரி வந்து ஒவ்வொரு எபிசோடுக்கு ரிவ்யூ பண்ணாலும் சப்போர்ட் பண்ணிட்டு போங்கடா. ஓகேவா? சோ அப்படியே வந்து அடுத்த எபிசோட் போடலாமான்றது கமெண்ட் சொல்லுங்க. சோ நீங்க சொல்லி நீ சப்போர்ட் பண்ண மாட்டேன் என்னால அடுத்த எபிசோட் போட முடியும். ஓகேவாடா? சோ எனவே அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். சுட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடகர்ஸ் கடையை சத்தலாமா?